அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓரியாந்தரா பஷிரியாந்தி ரபாபா பரியாந்தரா மாமா மரியாந்தி. அப்பா நீ நல்லவர் நல்லவர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஆராதனையில் உடைய கரம் இருக்கணும் ஆண்டவர். அப்பா பிதாவே தொடக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாய் ராஜா இந்த ஆராதனை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவர். ஆண்டவரை நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நீங்க வழி நடத்துங்க ராஜா. ஓ ஷிரியாந்தரமா கொஞ்ச நேரம் வயதில் திறந்து அந்நிய பாஷையில பேசுவோமா? ஓ ஷிகரமா பாபா ரியாந்தரமா ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாக நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. ஓ ஷிகரமா மரியா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர். அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் மகிமையின் தேவன் ஆண்டவர். ஓ ஷிரியாந்தரா பாபா பரியாந்தரா மாமா மரியா குரா பாபா பரியாந்தரா மாமா ஷிகரியா குரா மாமா மரியாந்தரா பாபா மரியா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஓ ஷிகரா பாபா பரியாந்தரா மாமா மரியா குரா பாபா பரியாந்தரா மாமா ஷிகரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையார் இருந்து இந்த ஜெபமானதை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆவியானவர். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி
கேட்கிறோம், ஆண்டவரே நான் அந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு போயிருந்தேன் ஆண்டவரே. நான் நிறைய இடத்துல ஜெபம் பண்ணிருக்கேன் ஆண்டவரே, நான் வெட்கப்படக்கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்தாம நடத்தினாரு. கண்டிப்பா உங்களையும் வெட்கப்படுத்தாம நடத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள்
ஊழியக்காரர் பேசினாங்க, நமக்கு ஆண்டவரோட சமாதானத்தை கொடுப்பார். பொறுமையா இரு, இது வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி அவர் நம்மளை சமாதானப்படுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர். எத்தனை காரியங்கள் ஆண்டவர், எத்தனை கஷ்டங்கள் ஆண்டவர், எத்தனை உபத்திரவங்கள் ஆண்டவர் கடந்து வந்திருக்கோம் ஆண்டவர். எல்லா நேரத்திலும் நீங்க எங்களை நடத்துறீங்க ஆண்டவர். எங்க பிள்ளைகளை நடத்துறீங்க, எங்க குடும்பத்தை நடத்துறீங்க ஆண்டவர். எங்க கூட பிறந்த மத்தியில, எங்க சமுதாயத்தின் மத்தியில நீர் எங்களை நடத்தி நடக்க வைக்கிறீங்க ஆண்டவர். எனக்காக நன்றி ராஜா. உங்க கருணைகளோடு இருப்பதற்காக நன்றி ராஜா. நீர் எங்களை உம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டதற்காக நன்றி ராஜா. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் ஆண்டவரே. நீர் எங்க தேவனா கிடைச்சிருக்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர். ஒரு தடவை நன்றி சொன்னா பத்தாது ஆண்டவர். கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது
நிமிஷம் துதிப்போம். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. Oh yes. Thank you Lord. ஸ்தோத்திரம் அவருக்கு. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya, ஹalleluya. என் உயிர் உள்ளவரை உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. இரவா ரேஷாதா ரேகாமாதா ராமாஷாதா லாதா ராமாஷாதா ராமாரே. Oh yes, we are ரேகாமாஷேதா ராமாரே.
எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். அவர் கைவிடாதவர், நம்மளை தாங்கி நடத்துகிறவர். ஓ ஹalleluya ரபஷத ரபலதா. தேவாலதா ரபஷே. Thank you. உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்க கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்திலே தேவ பிரசன்னம் நம்முடைய ஒரு அர்ப்பணிப்பு இந்த மாலை வேளையில அழைத்தவர் உண்மை உள்ளவர், கிருபை நிறைந்தவர், மகிமை உள்ளவர். ஒரு ஹீலிங், ஒரு சுகம் உண்டாகட்டும். பலவீனமா வந்திருக்க தேவ பிள்ளைகளே, ஒரு சுகம் உங்க மேல கடந்து வரட்டும். தேவ சுகம் வரட்டும். எபினேசருடைய கிருபை, எபினேசருடைய கிருபை அப்படியே உங்களை நிரப்பட்டும். ஷாத்தா, I want you to praise. ஒரு வாயில திறந்த அப்படியே ஒரு praise, ஒரு துதியை. ஆமா ஆமா, துதி துதி துதி. We are called to praise His name. We are called to praise His name. To love Him more than everything else. It's not just a song, ஒரு பாடல் மட்டுமல்ல. It's about your soul, உன் ஆத்துமா, உன்னுடைய ஆவி கலந்து இருக்கு. என் தேவனுடைய ஆவி உன் ஆவியோட கலந்து இருக்கட்டும். Oh hallelujah, hallelujah, rada rada raba rada, oh rada rada raba shada raba rada raba rada. துதிகள் மட்டும் ஓயக்கூடாது, துதிகள் மட்டும் ஓயக்கூடாது. Oh rada bashede, oh மை நன்றி நன்றி ஐயா. இன்னைக்கு கர்த்தருடைய உதவியை நாடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஸ்திரப்படுத்துங்கள். May God strengthen you. Oh rakama shata rama landa rama shata leta rama shedere anda rama lande. Hallelujah. Oh நல்லவர் நல்லவர் நல்லவர். உமக்கு மாத்திரம் ஆராதனை, உமக்கு மாத்திரம் எங்கள் ஆராதனை. Thank you, Jesus. Oh yes, Lord. கர்த்தர் பேசட்டும். Let God speak to us tonight. நாதமேகம் உன் செல்லும் எஸ், நீங்கள் ஆராதனை விட்டு விலகாதவர், நீங்க சபையை விட்டு விலகாதவர். ஆவியானவரே, ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, சபையில் போவாங்க ஆவியானவரே. பலவீனர் பலவானாக மாறட்டும், கருத்திரியர்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆவியானவரே,
விடுதலை நடப்பதாக. ஒரு அற்புதம் நடப்பதாக. தேவ மகிமை நமக்கு. ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில நிறைவான ஆவியானவர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய ஆவியானவரே, எங்களை நிரப்பி எங்களை நடத்துங்க. கரத்தினால உன் பிரசனத்தினால தொடுங்க, நடத்துங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ சமாதானம் உண்டாகுவது. ஷாலோம். தேவ சமாதானம் உண்டாகும். தேவ கிருபை பெறுகிறது. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை அடைத்த நல்ல ஒரு இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள தொடர்ந்து கடந்து வருவோம். பாஸ்டர் உங்களோடு கூட இந்த மாசத்துல more than a conquerors என்ற ஒரு தலைப்புடன் நான் கூட பேசி வருகிறேன். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். கர்த்தர் நம்மை அழைத்தது ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழும்படியாக. பல சூழ்நிலைகள், பல காரியங்கள், நம்ம சவால்கள் சந்தித்தாலும் அது மத்தியில ஒரு ஜெயம் வெற்றியும் தேவன் கொடுக்கிறார். கடந்த அதுக்கு முன்பதாக இரண்டாவது வார்த்தையை உங்களோட இங்க பேசினது, காராட்டில் பேசினது வார்த்தை, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பேசின பிலிப்பியர் 4:13. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி நடத்தக்கூடியது. இன்றைக்கு உங்களோட கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மைட்டி வாரியர், பலசாலியே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பலன் உள்ள தேவ மனுஷனே, the Lord is with you, mighty warrior. தலைப்போட நான் பேசுறேன். பைபிள்ல பாத்தீங்களா, the Lord is with you, mighty warrior. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தமிழ் என்ன போட்டுக்கோ, மைட் பராக்கிரமசாலி அப்படின்னு போட்டுக்கோ தமிழ். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதோட இணைக்கப்பட்ட ஒரு செய்தி, ஐ கேன் டூ ஆல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய ஒரு பலன் உண்டு. அதே சிந்தையோட ஒரு வெற்றி சிறக்கப்படுகிற ஒரு வெற்றியாளருடைய சிந்தையோட ஒருவன் ஒரு போட்டியில கலந்து கொள்ளும் போது, அந்த போட்டியில ஜெயிக்கணும், அந்த போட்டியில எப்படியாவது நான் ஒரு கப் அடிச்சிடணும், நான் தோல்வியை பார்க்க கூடாது. I want be என்னது victorious. நான் ஒரு ஜெயம் எனக்கு வேணும், ஒரு வெற்றி வேணும். அந்த போட்டியில எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோட தான் போட்டியில கலந்துக்கிறோம். யாருமே நான் தோத்துருவேன், என்னால முடியாது அப்படின்னு போட்டியில கலந்து கொள்ள மாட்டேன். அப்படியேப்பட்ட ஆட்களை தேசத்துல விளையாட்டுக்கு எடுக்க மாட்டேன். இப்ப வேர்ல்ட் கப் ஓடிட்டு இருக்குது. அநேகருக்கு ஒரு சிலருக்கு வேர்ல்ட் கப் ஃபீவர் அடிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? எப்போ எங்க விடிய காலம் உட்காந்து வேர்ல்ட் கப்பை பார்த்துட்டு இருப்போம். அது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நாளைக்கு சண்டே மார்னிங், மண்டே மார்னிங்கோ சண்டே மார்னிங்கோ முடிய போகிறது. அதுல விளையாட்டு அத்தனை பேரும் ஒரு வேர்ல்ட் கப் அந்த கப்பை நான் அடிச்சிடணும், அந்த ட்ராஃபியை நான் அடிச்சிடணும், அந்த ட்ராஃபியை எப்படியாவது நாங்க எடுத்து எங்க தேசத்துக்கு கொண்டு போகணும்தான் அந்த விளையாட்டாளர்கள் அதுல போயிருக்கிறார்கள். அந்த வீரர்கள் எல்லாம் அதுல கலந்துருக்கிறாங்க. அந்த ஃபீல்ட்ல விளையாடுகிற 11 பேரும் தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழு பலத்தோட விளையாடுறாங்க தன் தேசத்துக்காக. பயங்கரமான ஒரு கடினமான ஒரு போட்டியில விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டு சப்போர்ட்டரா இருப்பீங்க. நான் தான் பிரேசில் சப்போர்ட்டர். அல்லேலூயா. தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க பிரேசில் தான். ஒரு சில நீங்க அர்ஜென்டினா சப்போர்ட்டர் இருப்பீங்க, பிரான்ஸ், whatever it is. உங்க அவன் போர்த்துகல் தான் போயிச்சே. சரி, அவனுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த தேசத்துக்காக விளையாட
அவ்வளவு வித்தியாசப்பட்டோம். இங்க கத்தி ஒரு சிலருக்கு குரலே போயிடும். அந்த சத்தம் போட்டு அந்த கோல் அடிச்சோட தொடையே இருக்காது ஒரு சிலருக்கு. அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டோட இன்னைக்கு நம்ம அப்படியாப்பட்ட ஒரு போட்டியில இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல ஒரு போட்டியாளராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். You are in the race. நீ ஒரு போட்டியில நின்று கொண்டிருக்கிறாய். அந்த போட்டியில வெற்றி பண்ணணும், ஜெயிக்கணும். அந்த போட்டியில நீங்களும் நானும் கலந்து கொள்ளும் போது நிறைய ஆடியன்ஸ், ஹெவன்லி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் அவங்க தான் அவங்க பார்க்கக்கூடிய உங்களோட ஆடியன்ஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தேவ தூதர்கள் கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை வெற்றியோட ஓட போகுதுன்னு ஒரு வெற்றியான ஒரு சிந்தையோட இயேசு அங்கிருந்து பார்க்கிறான். பூமியில இருக்கிற பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் வாழ்க்கை பயணத்தில் போகும்போது என் பிள்ளைகள் வெற்றியோட போய் கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வெற்றி சிறக்கப்படுகிற ஒரு சிந்தை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில வெற்றி சிந்தை மிக முக்கியம். When you have a mind of failure, ஒரு தோல்வியான ஒரு சிந்தை இருக்குமானா அந்த சிந்தை உங்கள் முன்னுக்கு போகவே விடாது. அதுவே பெரிய ஒரு obstacle லைஃப்ல மாட்டி. சொல்லிட்டு அப்படியாப்பட்ட ஒரு செய்தியை கேட்க போகிறோம். ஜட்ஜஸ் புத்தகத்துல இருந்து கீடியனை பத்தி பார்க்க போறோம். கீடியன் வந்து ஒரு பயந்த ஒரு தோல்வியான ஒரு மனுஷன் தான். தோல்வியான ஒரு சிந்தை உள்ளவன் தான் கீடியன். ஜட்ஜஸ் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அது ஆண்டவரே சொல்றாரு கீடியன், the Lord is with you mighty warrior. தேவன் உன்னோடு இருக்கிறார் பராக்கிரமசாலியே அப்படி சொல்றாரு. ஆமென். கீடியனை பார்த்து அவன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கான். 6வது அதிகாரத்தை நீங்க வாசிக்க போறீங்க. நீங்க சொந்தமா நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் நீங்க வாசிங்க. 6வது அதிகாரத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே வாசிங்க. அதுல கீடியனோட லைஃப் ரொம்ப விசேஷமான ஒரு லைஃபா இருக்கு. தன் தேசத்துக்காக ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் வேணும். தன் தேசத்துல தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. தேசத்தை கைப்பற்றிட்டாங்க அமாலேக்கியர். அங்க இருந்த அமோனியர்கள் மற்ற தேசம் எல்லாம் தேசத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. அவனுங்களை வாழவே விடல. அந்த ஜனங்களை கொடுமைப்படுத்த, அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்து, அந்த ஜனங்களுடைய சுதந்திரத்தை பறித்து, அந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட விடுதலையோட வாழவே இல்லை. வேதத்துல வாசிகள் சொன்ன கூட ஒன்னோட கொஞ்சம் பார்க்கலாம். அதை அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவங்க போய் குகையில ஒளிந்து கொண்டார்கள். தங்களுடைய வேலையை குகையிலிருந்து ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு செய்கிற பயம், சத்துருகள் பயங்களை கொடுத்து எதிரிகளை அனுப்பி அவர்களை கொள்ளையாடி அவர்களை பயங்கரமான தீங்குக்குள்ளே நடத்தினார்கள். கர்த்தர் அப்பதான் கீடியனை எழுப்புகிறார். கீடியனோட தேவன் பேசுகிறார். ஒரு காய்க்கு நீங்கள் கீடியனுடைய சுபாவத்தோட ஒரு கேரக்டர் அட்டிட்யூடோட இருந்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச போகிறார். கீடியனை போன்ற ஒரு உணர்வு உள்ளவங்களா இருந்தீங்களா? லைஃப்ல நான் முன்ன வர முடியாது, என்னுடைய சவால்கள் என்னால தாண்ட முடியாது, கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியாது, கர்த்தருடைய மகிமை என்னை தொட முடியாது, நான் தேவனுக்குள்ள பிரகாசிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணத்தோட இருப்பான். God speak to you. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா. கீடியன்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஒரு இருளான ஒரு சீசன் காலத்துக்குள்ள கீடியன் பார்த்து கொண்டிருக்கிறார். You was in this darkest seasons. அந்த ஒரு சில வசனங்களை நம்ம முதல் வாசிப்போம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு நான் பேசக்கூடிய காரியங்கள் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போமா? முதல் 1, 2, 3 வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலம் காக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி
சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஓகே, இப்ப ஆண்டவர் நோக்கி முறையிடும். பிரச்சனை என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த பாவங்கள். முத வசனத்தை கவனிப்பீங்கன்னா, முத விஷயம், sin brings bondage. பாவம் ஒரு கட்டை உண்டு பண்ணுகிறது. முத வசனத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக the Israelites did evil in the eyes of the Lord. கர்த்தருடைய பார்வையில் பாவம் செய்தார்கள். பாவம் பயங்கரமான ஒரு கட்டு. பாவம் அதற்குள்ள நம்மை ஈடுபடுத்தும் போது, பாவத்துக்குள்ள நாம் விழுகும் போது, பாவத்தை செய்யும் போது அது வாழ்க்கை கட்டாய் மாறிவிடுகிறது. நம்ம வாழ்க்கையை பிளஸ் பண்ண முடியாம, சுகத்துக்குள்ள நடத்த முடியாம ஒரு அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறது தான் இந்த பாவம். அவங்க பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ள போனதுனால, பாவம் செய்ததுனால வேதம் சொல்கிறது, and for 7 years God gave them into the hands of the Midianites. தேவனை அவர்கள் தள்ளிவிட்டார். sometime நம்ம லைஃபை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்ப்போம். சில தவறுகள், சில காரியங்கள், பாவங்கள் செய்யும் போது நம்மள அறியாம, நம்ம அந்த அறிந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன பண்ணுகிறது? நம்மள ஒரு அடிமைத்தனத்துல தள்ளுகிறது. தேவன் அவர்களை என்னதான் ஒரு அடிமைத்தனத்தில் கொடுக்கிறார். மீதியாங்கிற இடத்துல ஒப்பு கொடுத்துட்டார், அமாலேக்கியர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டார். பாவம் செய்ததுனால அதோட விளைவை சந்திக்க வேண்டும். வேதம் சொல்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். முழு இஸ்ரவேலும் பயங்கரமான ஒரு சாபத்தை சந்தித்தார்கள். முழு இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமான ஒரு வேதனையான காலங்களை 7 வருஷம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதுல அன்பார்ச்சுனேட்லி 7 வருஷம் அவர்கள் கடந்து போக வேண்டிய நிலை உண்டானது. அது பிற்பாடுதான் கரெக்டா அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். 7வது வசனத்துல கவனிச்சீங்கன்னா, when the Israelites cry out to the Lord, அவர்கள் தேவனை நோக்கி அழுகும் போது, ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் செய்யும் போது, கர்த்தர் இடத்துல கேட்கும் போது ஒரு மனம் திரும்புதல் அங்கு உண்டாகப்படுது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். தேவன் அவர்களை மீதியான்கள் கரத்தில் கொடுத்துட்டார். அதோட விளைவை சந்தித்தார்கள். நம்ம லைஃப்ல அப்படிதான். அவர் ரொம்ப கிருபை உள்ளவர், ரொம்ப தயவு உள்ளவர். எஸ், அவரை போல கிருபை உள்ளவர் யாரும். ஆனா அந்த பாவம் நிமித்தமா, அந்த பாவமே அவர்களை அந்த சிறையிருப்புக்குள்ள தள்ளுகிறது. அந்த பாவமே அவர்களை சாபத்துக்குள்ள தள்ளுகிறது. செழிப்பு வரவே முடியல. அவர்கள் வாழ்க்கையை கொண்டு குகைக்குள்ள வைத்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ள கடந்து போனார்கள். தேவன் ரொம்ப கிருபை உள்ளவர் என்று சொன்னார். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார்கள். அந்த பாவம் அவர்களை கட்டில போட்டது. அந்த பாவம் அவர்களை பயங்கரமான ஒரு பயத்துக்குள்ள நடந்தது. Fear makes us live below God's purpose. இரண்டாவது விஷயம், fear makes us live below God's purpose. தேவனுடைய நோக்கத்துக்கு கீழே, அவருடைய திட்டத்துக்கு கீழே வைத்து நம்மளை நடத்தக்கூடியது பாவம். அப்படின்னா தேவ திட்டத்தை செய்ய முடியாத, தேவ திட்டத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம, தேவ திட்டத்துக்குள்ள நடக்க முடியாம, அந்த பர்பஸ் நிறைவேற்ற முடியாம அந்த பாவம் நம்மளை ஒடுக்கி வைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்து வாழ்க்கையில அதுல படிச்சுக்கிட்ட கீழே சொல்றாரு, உன் முன்பிதாக்களை நான் எப்படி நடத்தி வந்தேன் தெரியுமா? தேவன் பேசுறாரு ஜனங்கள் இடத்துல, கீழ் இடத்துல பேசுகிறார் கர்த்தர். உன் ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியில கொண்டு வந்தேன். அற்புத அடையாளத்தினால அவங்களை எல்லாம் நடத்தினேன். அதிசயமா என் ஜனங்களை நான் நடத்தி வந்தேன். ஆனா நீங்க என்னை விட்டு என்னை மறந்துட்டீங்க. என்னை விட்டு நீ தூரம் போயிட்டீங்க. என்னை விட்டு நீங்க தூரம் போன மட்டும் இல்ல, வேற தேவர்களை நீங்க வணங்கிட்டீங்க. வேற தேவர்களை நீங்க உங்க தெய்வமாய் கொண்டீங்க. இதனால வந்த விளைவுகளை நீங்க சந்தித்து ஆகணும். அப்பதான் அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழுகுறாங்க. மனம் திரும்புதல் உண்டாக, கர்த்தருடைய மனம் திரும்புதல். அவர்கள் புகையில ஒளிந்தார்கள். அவர்களுடைய தானிகள் அழிக்கப்பட்டது, அழிச்சுட்டு போயிட்டாங்க. அவர்கள் ஏழையா இருந்தாங்க, பாவத்தி வறுமைக்குள்ள வாழ்ந்தார்கள், சந்தோஷத்தை இழந்து போனார்கள்.
எப்பொழுதும் ஒரு தோல்வியான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்தார்கள். கர்த்தர் நல்லவர். அவங்களுடைய லைஃபை இப்ப சேஞ்ச் பண்ணார். when they cry out to the Lord, ஆண்டவரை நோக்கி அழுகிறாங்க. 7வது வசனத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்குகிறார். God hears the cry of his people. மூன்றாவது, God hears the cry of his people. 7வது வசனத்துல பார்த்தோம். when the Israelites cry out to the Lord, Israel finally cry out to God. God did not ignore them. அவங்க ஆண்டவர் மறுதலிக்கிற அவங்க ஆண்டவர் விடல. அவர் இடத்துல வந்துட்டா அவருடைய கிருபை பெருக ஆரம்பிக்கும். அவர் கிருபையால நம்மளை தொட்டு நம்மளை நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்கள் மேல மனம் இறங்கினார். காரணம் அவர்கள் மனம் திரும்பினார்கள். they cry out to the Lord. இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல ஏதோ நம்ம கர்த்தரோட ரொம்ப தூரம் போயிட்டோமா, ஆண்டவர்கிட்ட விலகி போன மாதிரி ஒரு நிலையா, நம்முடைய ஆத்துமா அழுகிறதா, ஏதோ ஒரு வறட்சியை பார்க்குதா, ஏதோ ஒரு வறட்சியான சூழ்நிலை உண்டாகிறதா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இடத்துல கண்ணீரோடு அவருடைய சமூகத்துல வாங்க. கண்ணீரோடு அவர் சமூகத்துல வருவது அவர் மனம் இறங்குகிற தேவன். God listens to sincere prayers. When the people cry out to him, அவரை நோக்கி அழுகும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை அவர்கள் கேட்டார். ஆண்டவர் கேட்டு ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்துறார். அந்த சின்சியரான அந்த உண்மையான ஒரு ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அது பதில் அளிக்கிறார். Hallelujah. Sometimes God corrects us before he delivers us. Sometimes God corrects us. சில வேளையில கர்த்தர் நம்மளை சரிப்படுத்துறார். நம்மளை கண்டிப்பா நம்மளை அனுப்புவது முன்பாக, நம்மளை ஆசீர்வதிக்க முன்பதாக கண்டிப்பது. நீங்க பார்க்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கண்டிப்பு உண்டாகிறது. அவர் 7 வருஷம் என்னது அந்த சத்துரு கையில கொடுக்கப்பட்டாங்க. 7 வருஷம் கஷ்டமான ஒரு காலத்தை போனாங்க. அவங்களால தாங்க முடியல. மொத்த ஜனங்களும் ஆண்டவர் நோக்கி அழுகிறாங்க. எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்பா, விடுதலை வேண்டும். நீங்க அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீங்களா, கர்த்தரை நோக்கி அழுகுங்க. கர்த்தர் இடத்துல வாங்க. அவருடைய சமூகத்துல வந்து அழுகும். அவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் விடுதலை ஆக்குறவர். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் எதுக்கும் அடிமை இல்லையே, நான் எதுவும் அடிமைத்தனத்துல இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைங்க, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை முன் செல்ல விடாமல் தடை செய்து பாருங்க. அதை நம்ம என்னன்னு அறிந்திருக்க வேண்டும். when you recognize, you realize உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு அறிஞ்சிட்டோமா வெளியில வந்தார். அல்லேலூயா. நல்லவர். நம்ம பார்க்கிறோம், repentance always prepares the way of restoration. மனம் திரும்புவது எப்போதுமே உயிர்ப்பித்தலுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி படிக்க சபையில கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம லைஃபை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது when we cry out to God, அதை லிசன் பண்றார் ஆண்டவர். அதை லிசன் பண்ணி நமக்கு வேண்டிய காரியங்களை செய்ய வல்லவராக அவர் இடத்துல மட்டும்தான் நம்ம போக முடியும். ஆமென். ஏன்னா அவர் தான் சூப்பர் ஹீரோ. அவர் தான் ஆல்மைட்டி தேவன், சர்வ வல்லவர். அவர் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் நிற்கிறோம். ஆமென். அவர் தான் ஜீவன், அவர் தான் வல்லமை, அவர் தான் அற்புதம், அவர் தான் எல்லாம். There's no one else இந்த பூமியில நம்ம உதவி கேட்கறது யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஜனங்கள் understand, நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன்னா என்னை அவர் விடுவிக்கிறார். இந்த சத்துருக்கிற இடத்துல இந்த மீடியான்கள் அமலேக்கிற இடத்துல இருந்தெல்லாம் தேவனுக்கு விடுதலை ஆக்கினார். நீங்க பூமியில இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பதில் கர்த்தருடைய சமூகம் தான். தேவ சமூகத்துல போகும்போது கர்த்தர் விடுவிக்கிறார். நாலாவது, God calls ordinary people. சாதாரண ஜனங்களை கர்த்தர் அழைத்து பெரிய காரியங்கள் செய்கிறவர். நான் சொன்ன நம்மளுடைய தலைப்பு கர்த்தர், அவர் பெரிய காரியங்கள், பராக்கிரமமான காரியங்கள் செய்கிறவர். அவர் நம்மளோடு இருப்பதினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. We are more than a conquerors. நாம் முற்றிலும் நம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அதே ஒரு மைண்ட் செட்டோட வார்த்தைகள் ஆண்டவர் சாதாரண ஆட்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறவர். God didn't call the superheroes. God calls the ordinary people. இந்த கீடியனை ஆண்டவர் அழைக்கிறார். கீடியன் மேல ஆண்டவருடைய பார்வை போகிறது. கீடியன் மேல ஆண்டவருடைய கிருபை அங்க நெருங்குகிறது. வாசிப்போம் 11-12 வாசிக்கிறீங்களா? அதற்கு பின்பு கர்த்தருடைய
மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். ஆ. அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Amen. The angel of the Lord appeared to Gideon while he was hiding. அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். எங்க? ஒரு தோட்டத்துல போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். என்ன தோட்டம் அது போட்டிருக்கு? ஒயிட் பிரஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த தோட்டத்துல போய் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த கோதுமை எல்லாம் வச்சு எங்கடா அவங்க வந்து நம்மளோட எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. யாரு? இந்த சத்துருக்கள் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவன் பயந்து உள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் தூதன் அனுப்புறார். God sent his angel. ஆண்டவர் அனுப்பி அந்த தூதனை கொண்டு கீடியனோட கர்த்தர் பேசுகிறார். கீடியன் சொல்ற வார்த்தை, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், பராக்கிரமசாலி. அவனுடைய சுபாவம் பயந்து இருந்தான். He was a fear man. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய கோத்திரம் வந்து மனாசே கோத்திரம் ரொம்ப சின்ன ஒரு கோத்திரம். ஸ்மால். அவனுடைய கிளான்ல எல்லாம் சின்ன ஒரு சின்ன கோத்திரம், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு போய் அவர்களோட அந்த அமாலேக்கியரோட எமோனைட்ஸோட எங்களால யுத்தம் செய்ய முடியாது என்று அறிந்திருந்தான். அவனுக்கு தெரியும் போனா என்ன அடிச்சு சாவடிச்சிருவானுங்க, நாங்க தோல்வியை தான் பார்ப்போம் சொல்லி ஒளிந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை தான் தேடி போகிறான். அவன் ஒளிந்திருந்தவனை தான் கர்த்தர் ரெடி. Sometimes we go hide ourselves. நம்ம போய் ஒளிய பார்ப்போம். ஆண்டவர் ஒன்றை தான் தேர்ந்தெடுப்பார். நீ எங்கெல்லாம் நீ ஓடினாலும் கர்த்தருடைய கரம் அங்கே இருந்து உன்னை தேடி வரும். He chose the ordinary person. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நம்ம காட் வந்து என்ன தெரியுமா, சாதாரண ஜனங்களை எடுத்து பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறதுல அவர் தான் சர்வ வல்லவர். Our God is specialized. அவர் ரொம்ப ஸ்பெஷலா, அவர் ஸ்பெஷலைஸ். அதுல நீ சாதாரணமா இப்ப ஒன்றை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வோம். கீடியன் ஒரு பயந்து தோல்வியை பார்த்த ஒரு மனுஷன், ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், தோல்வியை பார்க்கிற மனுஷன், ஒரு பயந்தவன். ஆனா இருந்த போதிலும் அவன் கர்த்தருடைய தூதன் வரக்கூடிய சந்திக்கக்கூடிய எல்லாம் கிருபை பெற்றிருந்தான். அந்த அளவுக்கு அவன் ப்ரிப்பேர் பண்ணி தந்தான். ஜனங்கள் எல்லாம் விக்கிரகாராதனைக்குள்ள போனாங்க. ஜனங்கள் எல்லாம் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க, தேவனுக்கு பாவம் செய்தாங்க. ஆனா இவன் கர்த்தருக்கு நின்றான். ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு லைஃபை வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் பரிசுத்தவான்களை தான் சந்திக்க முடியும். அல்லேலூயா. பாவிகள் மனம் திரும்புதல் மூலமாய் கர்த்தர் சந்திக்கிறார். பாவிகள் மனம் திரும்பி அழுகும்போது கர்த்தர் சந்திக்கிறார். பட் he was already there. இந்த கீடியன் அந்த இடத்துல இருக்கிறான். தேவன் அவரை சந்திக்க வருகிறார். கர்த்தர் அவரோட பேசுகிறார். God used the ordinary man. ஆண்டவர் அழைத்து அவரோட பேசுகிறார். Never let your past define your future. Never let the past define your future. உன்னுடைய பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கைகள், உன்னுடைய எதிர்காலத்துடைய காரியங்களை அது தோற்கடிக்க விட்டுறாதீங்க. தோல்வியை பார்க்க விட்டுறாதீங்க. கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த இருக்கிறார். He was weakest in Manasseh. அந்த கோத்திரத்திலே பலவீனமான ஒரு கோத்திரமா வேதம் சொல்லுது. 15வது வசனத்தை நீங்க பாருங்க. ஆனாலும் தேவன் அவங்களை எடுத்து கீடியன் எடுத்து பயன்படுத்துகிறார். கீடியன் கொண்டு பெரிய காரியம் செய்ய அழைக்கிறார். நீங்களும் நானும் வெற்றி சிறக்க பண்ணுங்க கர்த்தர் அழைக்கிறார். ஒரு மனுஷனை கொண்டு இஸ்ரவேல் முழுமையாய் தேவன் வெற்றியை கொடுக்கிறார். இஸ்ரவேல் வெற்றியான வாழ்க்கைக்குள்ள வாழ்வத கர்த்தர் அழைக்கிறார். அப்படின்னா when I say இஸ்ரவேல் அப்படின்னா நீங்களும் நானும் தான். திருச்சபை இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா தேவ சபைக்கு அடையாளமா இருக்குது, தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்குது. அப்ப அவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகும் போது அவர்கள் மேல கோபாக்கினம் வந்தது. அவர்கள் கடந்து போனார்கள், மனம் திரும்பி வந்தாங்க. கர்த்தர் வேண்டிய மனுஷனை, சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஆயத்தப்படுத்துறார். நமக்கெல்லாம் தெரியும் கீடியன் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய கரம் கீடியனோட இருந்தது. கர்த்தருடைய மகிமை கீடியன் இடத்துல இருந்தது. ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார் தேவதூதன் சொல்லும் போது அவனுக்கு ஒரு சந்தேகம் தான் உண்டாச்சு. அதுக்கு சில அடையாளங்களும் அவன் கேட்கிறான். The Lord is with you சொல்றாரு. mighty warrior. கர்த்தர் உன்னோட இருக்கிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னான். அவனால் நம்பவே முடியல. அவன் ஏதோ ஒரு அடையாளங்களை கேட்கிறான்.
ஆண்டவரிடத்தில் அடையாளங்கள் அவன் கேட்கிறான். ஆண்டவரிடத்தில் அவநம்பிக்கையோடு அவன் இருக்கிறான். கர்த்தர் அதுக்கு வேண்டியதெல்லாம் உறுதிப்படுத்துறான். பிற்பாடு நம்ம கவனிக்கிறோம், அந்த யுத்தத்துக்குள்ள கர்த்தர் கீடன் எடுத்து பயன்படுத்திக்கிறான். கர்த்தர் கீடியனுக்கு பலனை கொடுக்கிறார். God gives strength to Gideon to complete the mission. அந்த பணியை, அந்த யுத்தம் செய்யறதுக்கு தேவன் அவனுக்கு முழு பலத்தை கொடுக்கிறார். எப்படியாவது போய் அங்க ஜெயிக்க வேண்டும் என்ற முழு பலத்தை தேவன் அங்க கீடியனுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கீடியனை பரிசுத்த ஆவினால, கர்த்தருடைய ஆவினால அவர் நிரப்புறார். கர்த்தருடைய ஆவினால நிரப்பப்படுகிறார். அந்த யுத்தத்துக்கு வேண்டிய ஆட்களை ஏற்படுத்துறார். அந்த யுத்தத்துக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறார். 14வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கர்த்தர், நான் தான் உன்னை அனுப்புகிறப்பா, உன்னோட நான் இருக்கிறேன். அவர்களை நீ முறியடித்துவடி, அவங்களை ஜெயித்திருவ, உன் ஜனங்களை விடுதலையாக்கிடுவ. இந்த சபையை கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இந்த சபையை வைத்து கர்த்தர் இங்க இருளில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒளியாய் வெளிச்சத்தை கொடுக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க ஒரு கீடியன் அந்த முழு ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்குமானால் கர்த்தருடைய வேலைத்தினால ஒரு சபை இங்க நாம் ஜெபிக்கிறோம், இங்க கூடுகிறோம், கர்த்தருடைய பிரசனம் இருக்கிற இடத்துல இந்த பிரசனம் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்க முடியும். நம்மளுடைய அநேக ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் இந்த பட்டணத்துல ஜெபங்களை விதையாய் விதைத்திருக்கிறார்கள். இந்த சபை ஏற்கனவே 50 ஆண்டுகள் இந்த சபை இந்த பூமியில இந்த மொத்தக்கா பட்டணத்துல உருவாக்கப்பட்டது. 50 years, 50 வருஷத்துல எத்தனோ ஊழியர்கள், சீன ஊழியர்கள், தமிழர் ஊழியர்கள் எல்லாம் வந்து ஒரு விதையை விதைச்சிருக்காங்க. பயங்கரமான விசுவாசத்தின் விதைய, ஆசீர்வாதத்தின் விதையை விதைக்கிற, சுவிசேஷ விதையை விதைச்சிருக்கிற ஒரு இடம் இந்த பட்டணத்துல. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கரம் அதிகமாக விழாவுகிற ஒரு இடம் நான் நம்புகிறேன். இந்த இடத்துல அந்த விதைகள் எல்லாம் நீங்க ஒருக்கா அவங்களே இல்லாம இருந்திருக்கலாம், மறித்து போயிருக்கலாம் கர்த்தருக்குள்ள. ஆனாலும் அவங்க ஜெபித்த ஜெபங்களும், அவங்களுடைய கண்ணீரும், அவங்களுடைய பரிந்து பேசுதல், அவங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீணாக. That is the belief, that is the trust we have. ஆமென். எத்தனை ஊழியர்கள் நினைவுல இருக்குது. பாஸ்டர் கேவின் இருந்திருக்கிறார், பாஸ்டர் பிலிப் மேத்யூ இருந்திருக்கிறார், பாஸ்டர் மார்க் இருந்திருக்கிறார், பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் ராஜா, பல ஆட்கள். இன்னும் ஜனங்கள் அவங்க என்ன செய்யணும்? எத்தனை பலிவஸ், எத்தனை தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாம் பயங்கரமான ஜெபத்தை ஜெபித்திருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு இந்த பட்டணம் கர்த்தர் நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிறார். இங்க இந்த பட்டணத்துல சத்துருவான மீடியாக்கள், அமாலேக்கியர் இருக்கிற சத்துருக்கள் கிரியைகளை முறியடிக்க கொஞ்சம் வெள்ளத்துல கர்த்தர் நம்மள இடத்தை பயன்படுத்திருக்கிறார். எழும் மகனே, பராக்கிரமசாலியை கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ எழுமை பிரகாசிக்கிறவர். உன்னை பலப்படுத்துகிற வல்லமை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். God has called you for a purpose. ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் ஒரு பணியை முடிக்கிறதுக்காக அழைத்திருக்கிறார். ஆமென். உயிர் இருக்கிறவர் அதற்குள்ள தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கையில் செய்து முடிக்கிறதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் சொல்றேன், it's not too late for us. கீடியன் மட்டும் அன்னைக்கு தேவதூதர் பேசும்போது இல்ல என்னால முடியாதுன்னு அந்த வார்த்தையை மறுதலிச்சு, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம அவன் போயிருந்தான கீடியன், அந்த ஜனங்கள் உபத்திரத்திலிருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. அந்த ஜனங்களுக்கு அந்த சத்துருடைய கிரியிலிருந்து வெளியே வந்திருக்க முடியாது. விடுதலையை கிடைச்சிருக்காது அவங்களுக்கு. பல வருஷமா அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து ஒரு ஃப்ரீடம் இல்லாம இருந்து கீடியன் தன்னை ஒப்பு கொடுத்தான். Even though he was small in a class, அந்த கோத்திரமே சின்ன ஒரு கோத்திரமா இருந்தார். நம்ம சபையை போல சின்ன ஒரு கோத்திரமா இருந்தார். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஏன்னா அவர் தான் யுத்தம் செய்வோம். நீங்க கீழே எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முழு ஆட்களும் வந்துட்டாங்க யுத்தத்துக்கு போலன்னு. ஆண்டு சொல்ற ஏங்கப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா, இவங்க எல்லாம் யுத்தத்துக்கு செல்லாதுப்பா, முடியாது, இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சுட்டாங்களா, அப்புறம் என்ன மறந்துடுவாங்க.
அவங்க யார் அந்த யுத்தத்தை குறித்து சொல்லு, வர வேண்டிய மட்டும் வரட்டும். 22,000 பேர் போயிட்டாங்க, 10,000 பேர் மிஞ்சி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது முடியாது, இந்த 10,000 வேணாம், இது கூட தான். அதுலயும் குறை. அப்ப அவங்கள போய் அந்த லேக் பகுதியில் கொண்டு போ, அவங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறார். நீங்க படித்து பாருங்க அந்த பகுதியை, எப்படி அவங்க தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணு. கதத்துல அந்த கம்பை வச்சுட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க அந்த தண்ணியை குடிக்கும் போது நீ அவங்கள சூஸ் பண்ணு. முற்றுமா விட முட்டிக்கால் போட்டு அப்படியே குடிக்கிறவங்களாம் அனுப்பி விடுங்க. பார்த்தாக்கா 9,700 people அனுப்பி விட்டார். 9,700 பேர் அனுப்பி விட்டார். அத்தனை பேரும் யுத்தத்துக்கே லாக்கி இல்லாத 300 பேரை சூஸ் பண்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பெந்தகால விடுதலையாக்க அந்த 300 பேருக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பராக்கிரமசாலியை எழும்பு, உன்னை கொண்டு தான் இந்த பட்டணத்தை சுகந்தரித்துக் கொள்ள போகிறேன். உன்னை கொண்டு தான் இந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை கொண்டு போகிறேன். அனல் மூட்டி கொள்ளுங்க. கர்த்தர் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த பட்டணத்துல தற்செயலா நம்மளை வைக்க மாட்டார். இந்த பட்டணத்துல நம்மளை வைத்திருக்கிறான்னா அவரோட சித்தத்தை நிறைவேற்றதான் வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற அநேக வியாதியில அன்னைக்கு குரூப்ல கூட லலிதா போட்டுட்டாங்க. பார்க்கும் போதே கஷ்டமா இருக்கு. இத்தனை வயசு 42, 42 வயசு, இந்த இடத்துல ஒரு வெட்டி போட்டிருக்காங்க. ஐயோ, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ஒவ்வொரு வியாதிகளும் ஜனங்கள் கடந்து போகிறத பார்க்கும் போது பார்க்க சகிக்கல. அவ்வளவு மோசமா இருக்கு, அவ்வளவு வேதனையா இருக்கு. கர்த்தர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், விடுவிக்க வல்லவர். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுக்கணும். நம்ம மனம் திரும்ப போதே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை கொண்டு பிற்பாடு பட்டணத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம மாலை வேலையில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கு உங்க பணியை செய்து முடிக்க ஒரு கிருபை பலனும் கொடுப்பாராக. அன்று கீடியன் அழைத்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். நீ கர்த்தர் உங்களை அழைத்து செய்வார். இந்த மாதம் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு மாதம். உங்க சிந்தையில, உங்க ஆவியில, உங்க ஆத்மால ஒரு வெற்றி உண்டாகட்டும். ஒரு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கிறிஸ்துவை பலத்தினால உங்களுக்கு செய்ய கிருபை கொடுப்பார். இந்த நாளில் கேட்ட வார்த்தையும் சிந்தையில வைத்துக் கொள்வோம். கடந்த வாரத்திலே நாம் கேட்டோம், எல்லாம் முடிந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். எந்த நாளையும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பராக்கிரமசாலி, இந்த வார்த்தையை மைண்டில் வைத்துக் கொள்ள, இருதயத்தில் பதிவு செய்ய. The Lord is with you, mighty warrior. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பராக்கிரமசாலி. கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. We thank you, Jesus. அப்படியே ஜெபத்தோடு எழுந்து கர்த்தர் சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த மாதத்துல நமக்கு சிறப்பு ஆராதனை வருகிறது. அன்றைக்கு நாம் ஜெபித்தோம், நேற்று இரவு நாம் ஜெபித்தோம். அந்த சிறப்பு சுகமளிக்கும் விடுதலை ஆராதனையில கர்த்தர் பராக்கிரமமான காரியங்கள் செய்தோம். அநேகர் வியாதி உள்ளவர்களும் சாபத்தில் உள்ளவர்களும் உங்களோட கண்கள்ல படுவாங்க. உங்க கண்கள் நீங்க பார்ப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாதா ரகா பாலாதா ரபா ஷாதா ரகா பாலாதா ரபா ஷாதா ரபா லீமா காஷா ரமா ரத. ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே ஜெபிப்போமா. நீ பராக்கிரமசாலி என்ற ஒரு எண்ணத்தோட, நீ வெற்றி உள்ளவன் என்ற ஒரு எண்ணத்தோட, என்னால செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தோட, ஒரு ஜெயம் கொண்ட ஒரு எண்ணத்தோட தேவனை நோக்கி ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். உங்க கண்கள்ல அநேகரை கர்த்தர் காட்ட போகிறார். விடுதலை ஆக்கும்படியா கிருபையை கொடுக்க போகிறார். ஷாதா ரபா லாதா ரபா ஷாதா ரகா லாதா ரபா லாதா ரபா ஷாதா.
Father, we thank you. We thank you for your presence. விலகாத உங்க பிரசன்னத்துக்காக இன்றும் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. The Lord is with you, mighty warrior. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலி. Beautiful. அப்படியே கண்களை மூடுவோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் அடையட்டும். நீங்க ஒரு சந்தேகத்தோடு வந்திருப்போமா? இன்னைக்கும் ஒரு பலவீனத்தோடு வந்திருப்போமா? உங்க பிரசனம் எங்களை தொடும். உங்க கிருபைகளை தொட்டதுக்காக ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென்.